இப்போ நம்ம லேண்ட் ரீசோர்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். லேண்ட் ரீசோர்ஸஸில் நமக்கு நம்ம கண்ட்ரியில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேண்ட் ரிசோர்ஸஸ் நமக்கு இருக்குது. ஓகேவா? வி ஹாவ் டு நோ அபவுட் எவ்ரிதிங். We live on land, we perform our economic activities on land and we use it in different ways. அதாவது நம்ம லேண்டை யூஸ் பண்ணுறோம், அது நம்ம எக்கானமியோட ரிலேட்டாக இருக்குது. நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அதுக்காக லேண்டை நம்ம டிஃப்ரெண்ட் வேஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம். Thus, land is a natural resource of utmost importance. நம்ம அந்த எக்கானமி கூட ரிலேட் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால நம்ம அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்குறோம். இட் இஸ் ஆஃப் அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். லேண்ட் வந்து இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. லேண்ட் இஸ் அ நேச்சுரல் ரிசோர்ஸ் ஆஃப் அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். இட் சப்போர்ட்ஸ் நேச்சுரல் வெஜிடேஷன், வைல்ட் லைஃப், ஹியூமன் லைஃப், எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ், டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ். இந்த லேண்ட் எதெல்லாம் சப்போர்ட் பண்ணுதுன்னா நமக்கு மேஜர் ஐட்டம்ஸ் நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு வெஜிடேஷன்றது கிராஸு, ட்ரீஸ், ஆல் க்ரீனரிஸ் எல்லாமே வெஜிடேஷனுக்குள்ளே வந்துடும். வைல்டு லைஃப்னா அனிமல்ஸ், ஹியூமன் லைஃப்னா ஹியூமன் பீயிங்ஸ், எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்னால் அது எப்படி எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை சப்போர்ட் பண்ணுதுன்றது, டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன், இதெல்லாம் இது ஒன்று அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. புட் அ ப்ராக்கெட் அரவுண்ட் இட். However, land is an asset of a finite magnitude. Therefore, it is important to use the இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, லேண்டுன்றது நமக்கு ஒரு ரொம்ப ஃபைனைட்டான ஒரு அசட்டுனா நமக்கு இருக்கிற சொத்து. லேண்ட் வந்து இட் இஸ் எ ரிசோர்ஸ் தான், குட், நமக்கு அது ஒரு அசட்டு. ஆனால் அது ரொம்ப ஃபைனைட், நம்மளால் லேண்டை உருவாக்க முடியாது. ஸோ இட் இஸ் அ ஃபைனைட் ரிசோர்ஸ். அதுக்கு ரொம்பவே நமக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. நம்ம இந்த எப்படி ஹேண்டில் பண்ணுன்றதை நம்ம இனிமேல் பார்ப்போம். ஒரு இது ஃபைனைட் அப்படின்னா நம்ம அந்த இதை யூஸ் பண்ண கடைசியில் அது தீர்ந்து போயிடும் இல்லையா? நம்ம அந்த இதை ரொம்பவே கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஒன்லி தென் இட் வில் பி அவைலபிள் ஃபார் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். இப்போ அவைலபிள் லேண்ட் ஃபார் வேரியஸ் பர்பஸ் வித் கேர்ஃபுல் பிளானிங். நம்ம இந்த இதை அவைலபிளாக இருக்கிற லேண்டை கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறதுனா, இப்போ ஒரு சிட்டியில் வந்து ரொம்ப ஓவர் க்ரௌடட் ஆகிடுச்சு, புதுசாக வீடு கட்டுறதுக்காக இடம் இல்லை. ஸோ ஹவுசிங் ப்ரைஸஸ் எல்லாமே, லேண்ட் ப்ரைஸஸ் எல்லாமே ரொம்ப ஏறிக்கிட்டே போகும். கவர்மெண்ட் என்ன பிளான் பண்ணுவாங்க, நம்ம தான் சிட்டி அவுட்டரில் நல்ல காலியான பிளாட்ஸ் எல்லாம் இருக்குது, அங்கே இன்னும் ஒரு சபர்ப்ஸ், இன்னும் ஒரு சிட்டி நம்ம உருவாக்குவோம்னு சொல்லி புதுசாக சிட்டி டெவலப் பண்ணுவாங்க கவர்மெண்ட். அது நிறைய பிளேசஸில் போய்கிட்டே இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஹவு தே பிளான் அண்ட் தென் தே டூ. ஸ்லோவாக பாப்புலேஷன் அந்த சைடு மூவ் பண்ணி எவ்ரி திங் வில் பி பிளான்ட் அண்ட் பில்ட் இன் அ ப்ராப்பர் வே. அடுத்து, இந்தியா ஹாஸ் லேண்ட் அண்டர் அ வெரைட்டி ஆஃப் ரிலீஃப் ஃபீச்சர்ஸ், நேம்லி மவுண்டன்ஸ், பிளாட்டோஸ், பிளெயின்ஸ் அண்ட் ஐலண்ட்ஸ். இந்த லேண்டை நம்ம எப்படிலாம் பிரிக்கலாம் அப்படின்னா, மவுண்டனாக பிரிக்கலாம், பிளாட்டோவாக பிரிக்கலாம். பிளாட்டோன்றது ஒரு ஃப்ளாட் லேண்ட், ஓகேவா, கொஞ்சம் ஹை ரைஸாக இருக்கிற ஃப்ளாட் லேண்ட். அப்புறம் பிளெயின்ஸ்ன்றது சமதளம் தான். அண்ட் ஐலண்ட்றது நமக்கு தெரியும். எக்ஸாம்பிள் என்னென்ன ஐலாண்ட் இருக்குது நமக்கு பக்கத்தில்? அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் இருக்குது, வேறு நமக்கு லக்ஷதீப் ஐலண்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஐலண்டில் வரும். அபவுட் 43% ஆஃப் த லேண்ட் ஏரியா இஸ் பிளெயின். அந்த 43%ஐயும் பிளெயினையும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்கப்பா. நமக்கு பிளெயின் லேண்டு ரொம்ப முக்கியம். அங்கே நம்மளால் அக்ரிகல்ச்சரோ மிச்ச ஆக்டிவிட்டீஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ண முடியும். இப்போ சின்ன மலை மாதிரி இருக்குது, மேடு பள்ளமாக இருக்குது அப்படின்னா, அங்கே ஏதாவது ஒரு ரிசோர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சா கூட அங்கே ரோடு போட முடியாது. ஏன்னா அங்கே ஒரு ஃப்ளாட் லேண்டு கிடையாது. எல்லாத்தையும் சமம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வி ஹாவ் டு டூ. இந்தியாவில் குட்டாக 43% பிளெயின் நமக்கு இருக்குது, விச் ப்ரொவைட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரி. Mountains account for 30% of total surface area of the country. மவுண்டன் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. மவுண்டனும் 30%. மவுண்டன் நமக்கு 30% இருக்குது. இப்போ டோட்டல் எவ்வளோ வந்துருச்சு? பிளெயின் லேண்டு 43, மவுண்டன் வந்து 30. ஸோ 40 + 33 எவ்வளோ? 73 வந்துருச்சா? டோட்டலாக இப்போதைக்கு நமக்கு 73 வந்துருச்சுன்னா எவ்வளோ வரணும் பர்சன்டேஜில்? பர்சன்டேஜ் மீன்ஸ் அட் லாஸ்ட் வி ஹாவ் டு ஆட் இட் அப் டு 100. இப்போ நமக்கு 73 வந்துருச்சு, மிச்சம் எவ்வளோ வரணும்? 20 or 30. இங்கே நமக்கு 73 வந்துருச்சு. we need 27 more. ஓகேவா? 27% மோர் நமக்கு வேணும். அதுக்கப்புறம் ensure perennial flow of some rivers, provide facilities for tourism and ecological aspects. இங்கே மவுண்டன்லேயே டூரிஸ்ட் ஸ்பாட் நிறையா இருக்கும். நிறைய மக்கள் வருவாங்க அந்த இதை பார்க்குறதுக்கு. டூரிசம் இட் இஸ் அ பிக் இண்டஸ்ட்ரி. இந்தியாவோட எக்கானமிக்கே அது ரொம்ப நல்லது. ஸ்டேட் எக்கானமியோ நேஷ்னல் எக்கானமியோ இட் இஸ் வெரி குட்.
அங்கே இருக்க இக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் எல்லாம் பார்க்குறதுக்காக அங்கே நிறைய இக்கலாஜிக்கல் ஜோன்னு போடுவாங்க, நேஷ்னல் பார்க்குன்னு ஒன்று போடுவாங்க, பயாலஜிக்கல் பார்க், எக்கலாஜிக்கல் பார்க், நேஷ்னல் ரிசர்வ், பயாலஜிக்கல் ரிசர்வ் அப்படின்னா தனித்தனியாக அதை பிரித்து ப்ரொடெக்டட் ரீஜனாக அறிவிச்சிருவாங்க. இருக்க மரத்தை யாரும் வெட்ட முடியாது, அனிமலை யாரும் ஹண்ட் பண்ண முடியாது, நோபடி கேன் என்டர் தேர். அந்த மாதிரி இடத்துல ஒரு ஈகோ டூரிஸ்ட் ஸ்பாட்டை வச்சாங்கன்னா இஃப் தே கிரியேட்டட்னா இட் வில் பி வெரி நைஸ். அங்கே இருக்கிற ரிசோர்ஸஸையும் ப்ரொடெக்ட் பண்ண மாதிரி ஆச்சு, கொஞ்சம் நமக்கு இன்கம் கிடைச்ச மாதிரியும் ஆச்சு. இதெல்லாம் மவுண்டன்லேருந்து கிடைக்கிது. முக்கியமாக மவுண்டன்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது பெரினியல் ரிவர்ஸ், பெரினியல் ஃப்ளோ ஆஃப் ரிவர்ஸ். அந்த வேர்டு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, பெரினியல். பெரினியல் ரிவர்ஸில் இந்தியாவில் நம்ம முக்கியமாக சொல்லணுன்னா மேக்ஸிமம் நமக்கு இருக்க நிறைய ரிவர்ஸ் பெரினியல் ரிவர்ஸ் தான். இட் மீன்ஸ் 24/7 365 டேஸுமே நமக்கு அந்த இதில் தண்ணி கிடச்சிக்கிட்டே இருக்கும். இட் மீன்ஸ் வருஷம் ஃபுல்லாக அதில் தண்ணி வரும், அதுதான் பெரினியல் ரிவர். இப்போ நான் பெரினியல் ரிவருக்கு எக்ஸாம்பிள் மதுரையில் வைகை ரிவர் இருக்குது. அந்த இதெல்லாம் வருஷம் ஃபுல்லாக தண்ணி வராது, எப்போயாவது தான் அந்த இதில் மழை பெஞ்சால் தண்ணி வரும், டேம் திறந்து விட்டால் தண்ணி வரும். ஆனால் வைகை மாதிரி ரிவர்ஸில் எப்பயுமே நமக்கு தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். மவுண்டனில் இருந்து தான் ரிவரே க்ரியேட் ஆகும், அந்த இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து about 27% of the area of the country is the plateau region. It possesses rich reserves of minerals, fossil fuels and forest. பிளாட்டோன்றது நான் என்ன சொன்னேன், ஆக்சுவலாக அது ஒரு ஃப்ளாட் லேண்டு தான், ஆனால் ரெய்ஸ்டு ஃப்ளாட் லேண்ட். நம்ம க்ரஸ்ட் டெக்டானிக் பிளேட்டோட ஒரு மூமெண்ட்னால சில பகுதி இடம் மட்டும் அப்படி மேலே வந்து நிற்கும். நார்மல் பிளைனை விட இதோட ஹைட் ரொம்பவே கூட இருக்கும், அதுதான் பிளாட்டோ ரீஜியன்ஸ். இதில் மினரல் ரிசோர்ஸஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அங்கே மைனிங் நிறைய பண்ணுவாங்க. ஓகேவா? நான் மினரல்ஸ் எடுக்கிறது ரொம்பவே ஈஸி. என்னென்ன இருக்கும்? மினரல்ஸ் எடுக்கலாம், ஃபாசில் ஃபியூயல்ஸ் இருக்கும், ஃபாரஸ்ட் அங்கே நல்லா க்ரோ ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ 27% நமக்கு பிளாட்டோ ரீஜியன்ஸ். குயிக்காக ஒரு ரீகேப் பார்த்துடலாமா? லேண்ட் ரிசோர்ஸஸ் வந்து 100%ன்னு எடுத்துக்கிட்டால் ஃபஸ்ட்டு கேட்டகரி அதில் என்னது? லாஸ்ட் தேர்ட் கேட்டகரி நமக்கு பிளாட்டோ ரீஜன் 27%. ஃபஸ்ட்டு கேட்டகரி என்னது? பிளெயின் எத்தனை பர்சன்ட்? 43%. கிரேட். செகண்ட் கேட்டகரி மவுண்டன்ஸ், அது எத்தனை பர்சன்ட்? 30%. வெரி குட், வெரி குட். இப்போ அடுத்து லேண்ட் யூட்டிலைசேஷன் பார்க்கலாமா? நமக்கு லேண்ட் இருக்குது, லேண்டை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியம். எப்பயுமே பிளான் பண்ணி நம்ம வந்து அதை யூஸ் பண்ணணும், சஸ்டெயினபிளாக யூஸ் பண்ணணும், என்விரான்மெண்ட்டுக்கு எந்த ஒரு பொல்யூஷனும் வரக்கூடாது, அந்த மாதிரி தான் நம்ம இதை யூஸ் பண்ணணும். ஓகேவா? லேண்ட் யூட்டிலைசேஷன் இப்போ பார்ப்போம். லேண்ட் ரிசோர்ஸஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் த ஃபாலோயிங் பர்பஸஸ். ஃபர்ஸ்ட், ஃபாரஸ்ட். நமக்கு ஃபாரஸ்ட் ரிசோர்ஸ் ரொம்ப முக்கியம். ஃபாரஸ்ட்டை ரீஃபாரஸ்ட் பண்ணுறதுக்காகவும், அதுக்கப்புறம் ரீஃபாரஸ்டேஷனுக்கும் ஒரு ஃபாரஸ்ட்டை புதுசாக க்ரியேட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. நம்ம லேண்டை ஃபாரஸ்ட்டாக்காகவே தனியாக ஒதுக்கி வச்சுருவோம். we will not touch that land for any other purposes. அடுத்து லேண்ட் நாட் அவைலபிள் ஃபார் கல்டிவேஷன். இப்போ நமக்கு அக்ரிகல்ச்சர் ரொம்ப முக்கியம் தானே, அதில் தான் நமக்கு ஃபுட்டு கிடைக்கிது. ஆனால் சில லேண்டெல்லாம் இருக்குது, அது பேரன் லேண்ட், அதில் எந்த ஒரு கல்டிவேஷனும் பண்ண முடியாது, அது ஒரு வேஸ்ட் லேண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். எந்த கல்டிவேஷனும் பண்ண முடியாது, ப்ரொடக்டிவானது இருக்காது. அப்படி இருக்கிற மாதிரி லேண்டை நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? கார் பார்க்கிங் ஸ்பேசஸாக வச்சுக்கலாம், அங்கே பில்டிங் கட்டிக்கலாம், வேறு ஏதாவது ஒரு தீம் பார்க் கட்டுறதோ ரெக்ரியேஷன் மாதிரி இடமோ அப்படி வச்சுக்கலாம். நம்ம இந்த விதமாக அந்த லேண்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா விவசாயம் பண்ணுற நிலத்தை நம்ம அங்கே போய் பில்டிங் கட்டிட்டு விவசாயம் பண்ண முடியாத பேரன் லேண்டில் போய் நம்ம கிராப் நட்டு வச்சோம்னா we will not getting any yield at all. ஸோ அந்த மாதிரி லேண்டையும் நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும். செகண்ட் கேட்டகரி லேண்ட் நாட் அவைலபிள் ஃபார் கல்டிவேஷன், கல்டிவேஷன் பண்ண முடியாத லேண்ட். ஃபர்ஸ்ட் கேட்டகரி அதில் பேரன் அண்ட் வேஸ்ட் லேண்ட். ஃபர்ஸ்ட் வந்து பேரன் வேஸ்ட் லேண்டு, அதில் எந்த ஒரு கல்டிவேஷனும் பண்ண முடியாது, எந்த ஒரு இதுவும் அங்கே விளையாது. இதுலேயே செகண்ட் கேட்டகரி இருக்குது, land put to non-agricultural uses, example building roads, factories etc. அந்த இடத்துல நம்ம ரோடு போடலாம், ஃபேக்ட்ரிஸ் கட்டலாம், வேறு ஏதாவது ஒரு பில்டிங் பண்ணலாம், இப்படி நம்ம அந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து தேர்ட் கேட்டகரி ஒன்று இருக்குது, அதர் அன்கல்டிவேட்டட் லேண்ட் எக்ஸ்க்ளூடிங் ஃபாலோ லேண்ட். இப்போ வேறு அன்கல்டிவேட்டட் லேண்ட் நம்ம செகண்ட் கேட்டகரியில் நம்ம பார்த்தோம் இல்லையா, லேண்ட் நாட் அவைலபிள் ஃபார் கல்டிவேஷனில் ஒன்று வந்து பேரன் லேண்ட், அங்கே ஒன்றுமே பண்ண முடியாது, பில்டிங் கூட கட்ட முடியாதுன்னு வச்சுக்கோங்க, அது பேரன் லேண்ட். அடுத்து கல்டிவேஷன் பண்ண முடியாது, ஆனால் அங்கே பில்டிங் நம்ம ரோடு ஃபேக்ட்ரி அதெல்லாம் கட்டிக்கலாம். ஓகேவா? தேர்ட் கண்டிஷன் இருக்குது, தேர்ட் கேட்டகரி
அதர் அன்கல்டிவேட்டட் லேண்ட், அங்கே கல்டிவேட் பண்ண முடியாது. ஆனால் பட் வி கேன் யூஸ் இட் ஃபார் சம் எக்ஸ்டென்ட். இப்போ பாருங்கள், பெர்மனன்ட் பாஸ்டர்ஸ் அண்ட் கிரேசிங் லேண்ட். இங்கே பாஸ்டர்ஸுன்றது நம்ம கேட்டில், அந்த ஆடு மாடு அந்த இதெல்லாம் வளர்க்குறது தான் இங்கே பாஸ்டர்ஸ். அது பெஸ்டோரல் ஃபார்மிங் அப்படின்னுவாங்க. மாடு மேய்க்கிறதுக்கு அந்த இடத்துல புல்லுலாம் மாடு ஆடுலாம் சாப்பிடும் இல்லையா, அந்த புல் வளர்க்குறதுக்கு இந்த இடத்த நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், கிரேசிங் லேண்டாக யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா. செகண்ட் பியில் லேண்ட் அண்டர் மிஸ்சலேனியஸ் ட்ரீ கிராப்ஸ் க்ரோவ்ஸ் நாட் இன்க்ளூடட் இன் நியூ சோன் ஏரியா. அந்த இடத்துல கொஞ்சம் சில ட்ரீ கிராப்ஸ் எல்லாம் இருக்குது, பட் ஸ்டில் அது அன்கல்டிவேட்டட் லேண்டு தான், நம்மளால் யூஸ் பண்ண முடியாது அக்ரிகல்ச்சருக்கு. அடுத்து சி, கல்ச்சரபிள் வேஸ்ட் லேண்ட் லெஃப்ட் அன்கல்டிவேட்டட் ஃபார் மோர் தென் 5 அக்ரிகல்ச்சரல் இயர்ஸ். இப்போ அது ஒரு விவசாய நிலம் தான், ஏன் அதை அன்கல்டிவேட்டட் லேண்டில் போட்டிருக்காங்கன்னா ஒரு 5 வருஷமாக அதில் எந்த ஒரு விவசாயமும் பண்ணலை. ஸோ அதை அன்கல்டிவேட்டட் லேண்டில், அதர் அன்கல்டிவேட்டட் லேண்டில் போட்டு வச்சுட்டாங்க. ஸ்டில் இட் இஸ் கல்ச்சரபிள் வேஸ்ட் லேண்டுன்னு அதை கேட்டகரைஸ் பண்ணி அதில் அக்ரிகல்ச்சரும் பண்ண முடியும், பட் 5 வருஷமாக பண்ணாததுனால அது இந்த கேட்டகரியில் வந்துருச்சு. ஓகேவா. எப்போவுமே ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டை தொடர்ந்து நம்ம கல்டிவேட் பண்ணிக்கிட்டே கேர் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இட் வில் பி ரியலி குட். இல்லாட்டி மறுபடியும் நம்ம அந்த லேண்டை டிராக்டர்ஸ் வச்சு உழுது அதுக்கு மேலே நம்ம ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ்லாம் போட்டு we have to bring it back to its condition. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஃபாலோ லேண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது நமக்கு புது செட் ஆஃப் கேட்டகரிஸ். இதை பற்றி நம்ம டீப்பாக பார்ப்போம். அடுத்து நம்ம பேராகிராஃபில் இதை பற்றி நிறைய வருது. இப்போ கரண்ட் ஃபாலோ. ஓகேவா. அதாவது கல்டிவேஷன் அங்கே பண்ணுறதில்ல. ஓகே. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்க. கிராப் ரொட்டேஷன் ஒன்று இருக்குது. கிராப் ரொட்டேஷன்னா ஒரு நேரத்தில் இப்போ பட்டாணி நிலத்தில் போடுறாங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் அங்கே கத்திரிக்காய் போடுவாங்க, மறுபடியும் ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் அதே லேண்டில் தக்காளி போடுவாங்க. இதுதான் கிராப் ரொட்டேஷன். வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு 3 மந்த்ஸாக பிரிச்சுக்கிட்டோம்னா 4th டேர்னில் அந்த லேண்டை எதுவுமே அதில் கல்டிவேட் பண்ணாமல் விட்டுருவாங்க. சேயிங் தட் அது நியூட்ரியன்ஸை இட் வில் கெயின் பேக் இட் நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. தட் இஸ் அ ஃபாலோ லேண்ட். ஓகேவா. இங்கே கரண்ட் ஃபாலோ left without cultivation for 1 or less than 1 agricultural year. ஒரு வருஷமாக அது விவசாயம் பண்ணிட்டு இருந்த இடம் தான், ஒரு வருஷமாக அது விவசாயம் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா கரண்ட் ஃபாலோ. ஓகேவா. அடுத்து நம்ம முன்னாடி அதர் அன்கல்டிவேட்டட் லேண்ட்ஸில் ஒன்று பார்த்தோமா, கல்ச்சரபிள் வேஸ்ட் லேண்டுன்னு நம்ம பார்த்தோம்ல. 5 வருஷத்துக்கு மேலே பண்ணாமல் அக்ரிகல்ச்சரே பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா அது அதர் அன்கல்டிவேட்டட் லேண்டில் போயிடும். இங்கே ஃபாலோ லேண்டில் ஃபஸ்ட் கேட்டகரி கரண்ட் ஃபாலோ அப்படின்னா ஒரு வருஷமோ இல்லை அதுக்கு கீழே கல்டிவேட் பண்ணாமல் விட்டுட்டாங்க. பி அதர் தேன் கரண்ட் ஃபாலோ அப்படின்னா 1 to 5 இயர்ஸ் வரைக்கும் அதை கல்டிவேட் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா இது அதர் தேன் கரண்ட் ஃபாலோ கேட்டகரியில் வந்துடும். ஓகேவா. ஸோ என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குது நமக்கு, இஸ் 1 or less than 1 year கேட்டகரி கரண்ட் ஃபாலோ. அடுத்து 1 year to 5 year கேட்டகரி அதர் தேன் கரண்ட் ஃபாலோவில் வந்துடும். இதெல்லாம் ஃபாலோ லேண்ட்ஸ். மிச்சது 5 years or more அதெல்லாம் அதர் கல்டிவேட்டட் லேண்டில் இது வந்துடும், வேஸ்ட் லேண்டாக சொல்லுவாங்க. கல்ச்சரபிள் வேஸ்ட் லேண்ட் அந்த கேட்டகரியில் வந்துடும். ஓகேவா. அடுத்து 5th நெட் சோன் ஏரியா. இது அந்த விவசாயம் பண்ணுற நிலம் தான். the physical extent of land on which crops are sown harvested is known as net sown area. நம்ம எந்த இடத்துல விவசாயம் பண்ண முடியுமோ அந்த இடத்த மட்டும் நெட் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க, நெட் சோன் ஏரியா. ஓகேவா. இதுதான் நமக்கு இருக்கிற 5 கேட்டகரிஸ். இது எல்லாமே யூஸ் பண்ண முடியுமா யூஸ் பண்ண முடியாதா, அக்ரிகல்ச்சர் அந்த இடத்துல பண்ண முடியுமா, பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, அந்த கேட்டகரியில் தான் இது வரும். ஓகேவா. அதை பற்றி தான் இப்போ ஃபுல்லாக இங்கே பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஏரியா சோன் மோர் தேன் ஒன்ஸ் இன் அன் அக்ரிகல்ச்சரல் இயர் ப்ளஸ் நெட் சோன் ஏரியா இஸ் நோன் அஸ் கிராஸ் கிராப்ட் ஏரியா. இது புதுசுப்பா, நமக்கு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. தீஸ் 3 lines நமக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கிராஸ் கிராப்ட் ஏரியா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க, ப்ராக்கெட் பண்ணிக்கோங்க. இப்போ கிராஸ் கிராப்ட் ஏரியா அப்படி என்னன்னா ஏரியா சோன் மோர் தேன் ஒன்ஸ் இன் அன் இயர். சோன்னா என்ன, நம்ம விதை போடுறது அதுதான் சோன். செடிலாம் வளர்க்குறது விதை போடுறது சோ அப்படின்னு சொல்லுவாங்க, பாஸ்ட் டென்ஸில் சோன்.
அதை அறுவடை பண்ணுறதுக்கு பேர் நம்ம யூஸ் பண்ணுற வெக்காபுலரி ரீப். ஓகேவா? அந்த ஈல்டெல்லாம் எடுக்கிறதுக்கு பேர் ரீப். இங்கே நம்ம விதை போடுறது அக்ரிகல்ச்சரல் இயரில் நம்ம அகடமிக் இயர் ஒன்று இருக்க மாதிரி, ஃபினான்ஷியல் இயர் ஒன்று இருக்க மாதிரி, அக்ரிகல்ச்சரல் இயர்னு ஒன்று இருக்குது. அதில் அந்த இயரில் ஒரு தடவைக்கும் மேலே போடுற லேண்ட் ஏரியா ப்ளஸ் நெட் சோன் ஏரியா, இது ரெண்டையும் சேர்த்தா நமக்கு கிராஸ் கிராப்ட் ஏரியா. ஓகேவா?